கேப்டனாகிய கர்த்தாக்களின் ஆவியும் உனக்குண்டு. ஆனாலும் பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரே இயேசு கிறிஸ்து நமக்குண்டு. அது ஒரே பிரமாணம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே கட்டளை. நோ பேலன்ஸ். நீ ஏழை என்றும் பார்க்காம, பணக்காரனும் பார்க்காம சொன்னதை செய். அது மட்டும்தான் ஆண்டவர் சொல்லுவார். யாத்திராகமம் 30:15-16 சொல்கிறது. என்ன சொல்கிறது? உன் ஆத்துமா பாவ நிவாரண பலியாக கர்த்தருக்கு ஒரு காணிக்கை செலுத்தும்படி நீ ஐஸ்வர்யவான் ஆனாலும் அரசேக்கலுக்கு மிகாமலும், நீ தரித்திரனானாலும் அரசேக்கலுக்கு குறையாமலும் ஒரு காணிக்கை பணத்தை எடுத்துக்கொண்டு ஆசாரியன் கையிலே கொடு. அதை அவன் தேவனுடைய திருப்பணிகளுக்கு பயன்படுத்துவார். அதுவே உன் பாவ மன்னிப்பினுடைய அடையாளம். சுவிசேஷம் அறிவிக்கப்பட கொடுக்கிற காணிக்கை அதுவே உன்னை பரிசுத்தமாக்கும். இங்கே ஏழை என்றும் பார்க்காத, பணக்காரன் பார்க்காத. நீ பாவம் செஞ்சா நீ செஞ்சே ஆகணும். அப்போ தான் நீ பரிசுத்தமாக முடியும் என்று சொல்லுகிறார். அதனால் தேவர்களுடைய ஆவி இந்த உங்களை வஞ்சிக்கும். இயேசு கிறிஸ்து கிட்ட போகாமல் உங்களை பிரித்து வைக்கும். மந்திரவாதத்தை கூட்டிகிட்டு போவோம். 4 மந்திரம் ஓதுனா உங்கள் வியாதி தீர்மணி நம்ப வச்சு கூட்டிகிட்டு போவான். ஏசு கிறிஸ்துவ சேரவிட. ஏசு கிறிஸ்துவ பிரமாணம். பிரமாணத்தின்படி அவர்கிட்ட போக முடியும், பிரமாணம் இல்லைன்னா போக முடியாது. ஆனால் கர்த்தாக்களின் ஆவிகளுக்கு எந்த பிரமாணமும் வேண்டாம். வா 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 கூட்டம் பாருங்க. சில இடங்கள்ல எவன் பரிசுத்தமாவான்? ஒரு ஆராதனை 10,000 பேர். எவன் பரிசுத்தமாவான்? சபையே தன் பேரில் பட்டா போட்டு வச்சிருக்கானுவான். 1,00,000 பேர் காணிக்க கொடுத்து கட்டின சர்ச்செல்லாம் பாஸ்டருக்கு தனிப்பட்டாலே இருக்கு. அப்ப இவன் தானையா அந்தி கிறிஸ்து? அடிங்க ஒரு கன்னத்தில். நீங்க இப்ப அடிக்கிறது கையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அந்தி கிறிஸ்து. அங்கே நான் கூட்டத்தை சேர்த்து இருக்கிறத கொடுங்க, உங்களால முடிஞ்சதை கொடுங்கன்னு சொல்லுவான். அதுவே பல துளிகள் ஒன்று சேர்ந்தா அதுக்கு பேர் என்ன? மழை. அங்கே பண மழை, இங்கே வசன மழை. ஒரு சம கையை தட்டுங்க. ஏன்னா உங்களை வருத்த மாட்டேன். நீ பாவம் செய்தா 500 கொடு போதும். நீ வேச்சாரம் பண்ண 500 கொடு, அது போதும். அடி ஒரு மாதம் 500 கொடுத்துட்டே இரு. ஒரு மாதம் 500 கொடுத்துட்டே இரு. 10,000 பேர் 500 வச்சு கொடுத்தா எத்தனை ரூபா? கணக்கு போடுங்க பார்க்கலாம். ஒரு கணக்கு போடு. 10,000 பேர் இன்னைக்கு ஆராதனை மார்த்தாண்டத்திலே உண்டு. ஒரு சபை 10,000 பேர் கூடுவாங்கன்னு வச்சு விடுவோம். 10,000 பேர் 500 ரூபா கொடுத்தா எவ்வளோ ரூபா? ஒரு கால்குலேட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ? 50 லட்சம். சத்தமா சொல்லுங்க. 10,000 பேர் 500 ரூபாய் கொடுத்தால் 50 லட்சம். அவ தந்திரமாய் உங்களை வசூல் பண்றாங்க. பசுமாட்டில் பால் கறக்குறாங்க. புரியுதா? நான் உங்கள்கிட்ட 500 ரூபாய் கேட்டால் ஈஸியாக போட்டுட்டு போவீங்க. இந்த பெட்டி நிறைஞ்சிடும். வாழ்க்கையில் 25 வருஷம் ஊழியத்தில் இந்த பெட்டி நிறைஞ்ச சரித்திரமே கிடையாது. அது சின்ன பெட்டியை வச்சிருக்கு. இனி பெரிய பெட்டி வைக்கணும். கர்த்தர் எனக்கு அப்படி சொல்லல. சரி, 50 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணுகிறவன் அந்த 50 லட்சத்தை எங்க எடுத்துக்கொண்டு போகிறான்? கேட்கிறீங்களா? கேட்க மாட்டீங்களே. பாஸ்டர் பொண்டாட்டிக்கு சொத்தா மாறும். கேட்கிறீங்களா? கேட்க மாட்டீங்களே. அந்த காசை வச்சு ஏழைக்கு கொடுக்கணும். கொடுக்குறாங்களா? இல்லையே. ஏயா நீங்களும் அந்த கிறிஸ்து, அவனும் அந்த கிறிஸ்து. சரியா மேட்ச் ஆகுது. ஆனால் நம்ம கட்ட மட்டும் தான் பொருந்த மாட்டேங்குது. இதான் ரகசியம். இப்பொழுது 10,000 பேர் 1000 ரூபாய் வச்சு கொடுத்தா என்னாச்சு? 1 கோடி. ஒரு சண்டே ஆராதனையில் 1 கோடி. 10,000 பேர் வர இடத்துல அந்த 1 கோடியை வைத்து எத்தனை ஏழைக்கு வீடு கட்டுகிறான்? இல்லையே. எத்தனை ஏழைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்? இல்லையே. ஒண்ணுமே செய்யலையே. ஐயா, ஒண்ணுமே செய்யாதவனுக்கு எல்லாம் ஐயா கொடுக்குறீங்க. இப்போ நீங்க எப்படி உருப்பட முடியும்? உருப்படவே முடியாது. உபாகம் 12:13 சொல்லுகிறது, கண்ட இடத்தில் உங்கள் சர்வாங்க தகன பலியை செலுத்தாமல் எச்சரிக்கையாயிரு. யார் கேட்கிறது? கேட்க மாட்டீங்க. சரி, 20,000 பேர் வந்த தொகை என்ன? 1000 வச்சு கொடுத்தா? இது ஆஃப்டர் ஆல் காணிக்கை.
தசமத்தை சொன்னால் அந்த சபையில் போகிறவங்கெல்லாம் கரெக்டாக தசமம் கொடுப்பாங்க. ஏன்னா பாவத்தை பற்றி பிரசங்கம் இல்லை. நீ தசமம் கொடுத்தா பரலோகத்துக்கு போகலாம். எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு தசமாக மட்டும் கொடுத்தா மாதிரி என்ன கஷ்டப்பட்டீங்களும் தசமாகத்தை கொடுப்பீங்க. பரலோகத்துக்கு போகலான்னு நினைக்கிறீங்களா? வாட்ச்மேன் உத்தியோகம் பரலோகத்தில் நான் நிற்பேன். ஒருத்தரும் உள்ள போகவிடாதபடிக்கு தடுத்துருவேன். அதில் உற்சாகமா கையை தட்டுங்க. தசமமாக கொடுத்து பரலோகத்துக்கு போகலான்னு நினைக்காதீங்க. பரிசுத்தம் அடைந்த பிறகு தசமத்தை கொடு. ரெண்டும் வேண்டும், இல்லை என்றால் இல்லை. ஆனால் அந்த சபைகள் என்ன, தசமம் கொடுத்தா பரலோகத்துக்கு போகலாம், ஞானஸ்தானம் எடுத்தால் பரலோகத்துக்கு போகலாம். ஏன் ஞானஸ்தானம் எடுத்தா சிகரெட் அடிக்கிறான் ஏன்னு கேட்க மாட்டீங்களா? ஞானஸ்தானம் எடுத்து விபச்சாரம் பண்ணுறான் ஏன்னு கேட்க மாட்டீங்களா? கேட்கல. அப்போ 1 கோடி பேர் காணிக்க கொடுத்தா இந்த நாடு எங்கே தாங்கும்? இந்திய அரசாங்கத்தை விட மொத்த வருமானம் பெந்திகோஸ்தகர் தான் பண்ணுறான். தமிழ்நாட்டில் இன்னும் ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? சென்னையில் பல மாடங்களில் 3 ஆராதனை 4 ஆராதனை உண்டு. அப்போ இன்னைக்கு மட்டும் எவ்வளோ கலெக்ஷன்? ஏயா இன்கம் டேக்ஸு கட்ட மாட்டியா, சேல் டேக்ஸு கட்ட மாட்டியா, வீட்டு டேக்ஸு கட்ட மாட்டியா? ஆனால் சர்ச்சுக்கு டேக்ஸு கட்டுறீங்களே, அது எங்கே போகுதுன்னு ஒரு முறை உங்கள் தேவனிடத்தில் கேட்டிருந்தால் நான் சொன்னதைத்தான் அவர் சொல்வார். கண்ட கண்ட இடத்தில் சர்வாங்க தகன பலியை செலுத்தாமல் மிகவும் எச்சரிக்கையாயிரு. அவன் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு தான் போவான், இருக்கிறதா மாறிக்கிட்டு போயிடுவான். ஆனால் இங்கே கொடுக்கப்படுகிற காணிகள் புத்தகங்களாக தொலைக்காட்சியாக அது செலவிடப்பட்டு தீர்க்கப்படுகிறது, கர்த்தருக்கு என்றே நிறைவேற்றப்படுகிறது. ஒரு சம கையை தட்டுங்க. உடனே நீங்கள் சொல்லலாம், நீங்கள் பிளான் போடலாம், ஓ அதுபோல் வசூல் வராதனால தான் இவர் இப்படி பிரசங்கம் பண்ணுறாருன்னு. அப்படியல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை, இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தை விதைத்தபடினால் நான் உங்களுக்கு பகையாளியானேனோ என்று இயேசு சொல்லுவார். அதுதான் இது. பொறுத்தனை சொன்னாலே பகை என் மேல் வந்துவிடும். ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் வேத வசனம். உங்கள் பாவங்கள் கழுவத்தக்கதாக நீங்கள் பொருத்தனை ஜெபத்தில் பிரவேசியாமல் போனால் உங்கள் பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. இதுதான் சத்தியம். நீ எலி வேட்டையாட போனியா, குறி கேட்க போனியா, என்னையே அடிச்சு பாழாகினாரு. நான் எலி ஜோசியம் கேட்கும்போது, நான் கிளி ஜோசியம் கேட்கும்போது அன்னைக்கு சென்னையிலே பலத்த கோடீஸ்வரன். லாஸ்ட்ல எலி ஜோசியம் கேட்டவரு ஆண்டவருக்கு கோபம் இறங்கி என்ன தரமட்டமாக்கி யோபு போல ஒண்ணுமில்லாம ஆக்கி அவர் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்திருந்து சிரித்தார். அதுவே எனக்கு கிடைத்த பங்கு. அல்லேலூயா. நான் தீமை செய்தேன், நான் அதர்படி செய்தேன், நான் பாவம் செய்தேன், என்னை நிர்மூலமாக்கினார். ஒரு பச்சை தண்ணி வரைக்கும் குடிக்காம 41 நாள் ஆவடி பட்டணத்தில் தண்ணியே இல்லாம ஒரே அறையில சாகாம 4 உயிர் இருந்ததுன்னு சொன்னால் அது ஏன் நானும் என் மனைவி 2 பிள்ளைகளும் தான். உச்சமா கையை தட்டுங்க. ஏன்னா குளிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை. அங்கே சுண்ண கொஞ்சம் தண்ணி வரும், கொஞ்சம் தண்ணி வரும், அதை எல்லாரும் மட்டும் குடத்தை வச்சு பிடிச்சிடுவாங்க. அப்புறம் தண்ணியே கிடைக்காது. அவங்க குளிக்கிறதும் குண்டிகளும் பிடிச்சாங்க, நாங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்க போனால் கிடையாது. தேவன் அங்கேயும் என்ன பண்ணார், எங்களுக்கு விரோதமாக எழும்பினார். விட்டு அடிச்ச சாராயம் இனி தொட்டு பாரு தண்ணிய டப் ஆஃப். தண்ணியே கிடைக்காது, இலவச தண்ணி கூட கிடைக்காது, காசு வாங்கி குடிக்க முடியாது. அவருடைய பட்டயம் அக்கினியினால் உன் பாவங்களை விசாரிப்பேன், பஞ்சத்தை வைத்தும் என்னை விசாரித்தார். என்னை விசாரித்த தேவன் உங்களை எல்லாம் சும்மா விட்டுருவாரா? விடவே மாட்டார். இந்த உலகத்தை சும்மா விட்டுருவாரா? விடவே மாட்டார். அவன் செய்த பாவம் அவனுக்கு வரும். தகப்பன் பாவம் செய்தால் தகப்பனுக்கே வரும். இதுதான் சத்தியம். திருவண்ணாமலையில் ஒரு குடும்பம், ஒரு சகோதரி இரவு நேரத்தில் 11:45 மணிக்கு பழந்தாள் மூட்டில் நின்று விட்டு வழி தெரியாமல் கேரளா பார்டரில் நிற்கிறேன் என்று சொன்னார்கள். ஃபோன் பண்ணினியா? பண்ணலை. ஏன் திடீர்னு புறப்பட்டு வந்தால்? என் தம்பிக்கு பைத்தியம், என் தம்பிக்கு பைத்தியம். அதற்கு நீ ப்ரேயர் நாளில் வரலாம், ஓய்வு நாளில் வரலாம். ஏன் நடுநாளில் நடு ராத்திரி 11:45 மணிக்கு திசை தெரியாத இடத்துல போய் நின்று கொண்டு எனக்கு அப்படி ஃபோன் பண்ணுகிறாய்?
நீ கடைசி பஸ்ஸும் இல்லை. ஒரு ஆட்டோவை வர வைத்து அனுப்பி அவளை தேடி கண்டுபிடித்து அவளை பிடிச்சு கொண்டு பத்திரமாய் ஆண்டவர் வீடு கொண்டு சேர்த்தாள். உடனே அவளுக்கு சொன்ன வார்த்தை, தேவன் யாருக்கு சொன்னாலும் அவன் சொல்லுவேன். நள்ளிரவு 12:45 மணிக்கு என்னுடைய அலுவலகத்தினுடைய டேபிள் முன்னாடி உட்கார்ந்துருக்கிற வாலிப பொண்ணு, பொருத்தனை செலுத்து, உன் சகோதரன் சொஸ்தமாவான். உடனே அவர்கள் இந்த பொருத்தனையை பங்குச்சு செய்வாங்க. நிறைய பேர் பங்குச்சு, இன்ஸ்டால்மெண்ட். என்ன, நான் இன்ஸ்டால்மெண்ட் கடையாக வச்சுருக்கிறேன், இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறேன். ஒரே பலி, அது உயிர் பலியை தடுக்கும். அதே மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டில் கேட்குற ஊழியம் கிடையாது, ஒரே பலி. இத்தனை புத்தகம் அடித்து இத்தனை பேருக்கு நீ சுவிசேஷம் அறிவித்தா ஒன் பாவம் கழுவப்படும். உடனே இன்ஸ்டால்மெண்ட்டில் 1 செலுத்தினான், 80% சொஸ்தமானான். பைத்தியக்காரன் 80%, மீதி 20% சுகம் ஆகல. மீதியை செலுத்து, அப்பொழுதான சொஸ்தமாவான். நேற்று அம்மா பேசுகிறார்கள், நாங்கள் என்ன செய்கிறதுக்கு, ஒன்றுமே இல்லையே, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இருக்கோ இல்லையோ அதை மற்ற ஊழியக்காரங்க, என் ஊழியம், உன் பிரச்சனை பைத்தியம், பைத்தியம் சொஸ்தமாக வேண்டுமானால் நான் சொன்ன கட்டளையை நீ நிறைவேற்றினால் கர்த்தர் உனக்கு சொஸ்தத்தை கொடுப்பார். அதுவே என்னுடைய விசுவாசம். ஏனென்றால் சொல்வது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிறவர் விதைக்கிறார். உன் பாவங்களுக்கு தக்கதாக தண்டனை அதுதான். ஒருவேளை நீ விபச்சாரம் பண்ணி இருப்பாய், ஒருவேளை நீ புருஷனுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், இல்லை உன் அப்பா அம்மா துரோகம் பண்ணியிருக்கலாம், உன் பிள்ளை ஒரே பையன். இப்போ லேட்டஸ்ட்டாக நியூஸ் வருது, 80% சொஸ்தமானவர் இந்த ஊழியத்தை விட்டே ஓடி போயிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நடுராத்திரி நிர்வாணமாக நிற்கிறான். ஐயா, பத்து அம்மா சொல்கிறது, தங்கச்சின்னு சொல்கிறா, நிர்வாணமாக நிற்கிறான் பாஸ்டர், ரோட்டே போகிறான் நடுராத்திரி. வாலிப பிள்ளைகள் ரோட்டில் நடந்து போகும்போதெல்லாம் அங்கேயே நிர்வாணமாக நின்று கொடுக்குறான். அடுத்து மற்ற நேரங்களில் லுங்கியை கட்டிட்டு வீட்டுக்குள்ளே வரான். இச்சையின் ஆவி அது பைத்தியத்தை கொண்டு வரான். அது ஒரு பாவத்தினுடைய ஆவி, அது ஒரு சாபத்தினுடைய ஆவி. எந்த குறிகட்டாலும் தீராது, எந்த மருத்துவமனைக்கு சென்றாலும் தீராது. பைத்தியத்தை குணமாக்கின மருத்துவமனைகள் உண்டோ? அதெல்லாம் காய்ச்சலுக்கும் ஜலதோஷத்துக்கும் தான். உச்சமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் சவால் விடுகிறேன். சுகர் வியாதியை சுஸ்தமாக்கி பாரு, உலக மருத்துவமனைக்கு சவால். கேன்சர் வியாதியை சுஸ்தமாக்கி பாரு, முடியாது. ஹல்லேலூயா. மருந்தை கொடுத்து ஹீமோ கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுவாங்க. அதான் மருத்துவம். மருத்துவம் செய்தா உங்களுக்கு அதிசயம், ஆனால் கர்த்தர் செஞ்சா உங்களுக்கு அது அதிர்ச்சி. ஹல்லேலூயா. கர்த்தர் கொன்று போடுவாரோ, கர்த்தர் அழிப்பாரோ என்றுதான் உங்கள் மனதில் கேள்வி. கர்த்தர் காசு கேட்பாரோ, கர்த்தர் காணிக்கை கேட்பாரோ? முட்டாள் கிறிஸ்தவர்களே, எருசலேம் ஆலயத்தில் காணிக்கை வசூல் பண்ணது இயேசு கிறிஸ்து. கையை தட்டுங்க. பழைய ஏற்பாடின் காலத்தில், தேவனுடைய காலத்தில், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்து நிமித்தம் பிள்ளைகளிடத்தில் காணிக்கை கேட்டு வாங்கினார் பிதாவாகிய கர்த்தர். அல்லேலூயா. கொடுக்க மாட்டேன் அடம் பிடிச்சான். யாரு? குறைச்சு கொடுத்தான். யாரு? காயின். ஆபேல் முழுமையாக கொடுத்தான், பிரமாணத்தின்படி கொடுத்தான். மற்றவன் இன்ஸ்டால்மெண்ட்ல கொஞ்சம் கொடுத்தான். சபித்தார் அவனை. நன்மை செய்யாபடியில் பாவம் உன் வீட்டு வாசல் பிள்ளையை படுத்து கிடக்கும், நீ அதை ஆண்டு கொள்ளுவாய். அதான் கர்த்தாக்களின் ஆவி. 50% ஒரு படம் பார்த்தோம், ஒருவருக்குள்ளே இருவார், ஒரு கொடியில் இருமலர்கள். அதே மாதிரிதான் இன்றைய கிறிஸ்தவம். அந்த கிறிஸ்துவம் வச்சிருக்காங்க, இயேசு கிறிஸ்துவம் வச்சிருக்காங்க. ஆனால் அந்த கிறிஸ்து சொன்னா கேட்பாங்க, இயேசு கிறிஸ்து சொன்னா கேட்க மாட்டாங்க. டே இந்த தொழிலை செய்யடா, ஹோட்டல் தொழில் இதை செய்யடான்னு சொல்லுவார். உடனே அந்த கிறிஸ்து சொல்லுவாங்க, அது செஞ்சா நீ பாழாய் போவ, நீ அதனால வேற மாதிரி தொழில் செய்யணும், அழிஞ்சே போயிடுவ. அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சாதான் ஆசீர்வாதம். மாற்றி செஞ்சா முடிஞ்சது உன் சாப்டர். ஆகவே நம்முடைய பயணத்தில் அந்த கிறிஸ்து உள்ளே வருகிறான், எதையுமே செய்ய விட மாட்டான்.
அழிவுக்கு எதுவான தொழில்களை கற்றுத்தருவான். அவன் பேச்சு தான் நமக்கு சர்க்கரையாகி நிற்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை நெல்லிக்காய் மாதிரி, அது கசக்கும் கடிக்கும் போது. அப்புறம் தான் உடம்புக்குள்ளே போய் அது எல்லா விட்டாமினையும் கொடுக்கும். உற்சாம கையை தட்டலாம். ஆகவே அந்தி கிறிஸ்து கர்த்தாக்களின் ஆவியினுடைய கேப்டன். நிறைய பேர் பார்ப்பாங்க. இன்னொரு சபை நல்ல வெள்ளை, பரலோகத்துக்கு போகிறதுக்கு வெள்ளையும் சொல்லையும் போடுவாங்க இல்லையா? பரிசுத்தத்துக்கு அடையாளம் தான் பரிசுத்தவான். ஆகி வெள்ளை 24 மணி நேரம் வெள்ளையை தான் போடுவோம். வெள்ளையை போட்டு 24 மணி நேரம் அல்லேலியா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், மூச்சு விடக்கு முன்னாடி 1000 ஸ்தோத்திரம் வரும். ஏயா ஒரு பிரமாணத்தை உன்னால் பின்பற்ற முடியுமா? ஒரு வசனத்தை பின்பற்ற முடியுமா? ஒட்டுமொத்த தசமாத்தையும் கொண்டு கொற்றிய நீ 10 ஏழைக்கு உன்னால் கொடுக்க முடியுமா? கொடுக்க மாட்டேன். 100 ஏழைக்கு துணிமணி எடுத்து